அனைவருக்கும் வணக்கம். மனோ கருவாடு வந்திருக்கு. டேய் 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கூட அதே தானே சொன்னேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா, அப்ப வேற ஒண்ணு வந்துருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா சுட சுட திராவிட மாடல்ல இறக்கியிருக்காங்க. உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வரக்கூடாதா? அடிக்கடி கொண்டு வருவேன். ஆமா. இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டு நாங்க வந்து இப்ப எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கும்போது குபீர்னு இறக்கி இருக்கிறோம்ல ஒரு திட்டத்தை. மக்கள்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மருத்துவ திட்டங்கள் வீடு தேடி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தையே நாங்க வேற டைப்பா கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பேரை வைக்காத நீ அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உச்சந்தலையிலே போட்டதுக்கு அப்புறமும் அதெல்லாம் முடியாது. ஹைகோர்ட் ஆகுது நாங்க அப்படித்தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாங்க முதல் நாள்லயே வந்து இவங்க ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் பாக்ஸிங் போட்டாங்களே மேடையில. அந்த திட்டம் தாங்க. அந்த திட்டத்தால் பயனடைந்த ஒரு பயனாளி அந்த திட்டத்தை பார்த்து வியந்து அப்படியே பார்த்து மைண்ட் ப்ளோயிங் அதை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டு பேசியிருக்காங்க. யாருப்பா? யாராச்சும் ஒரு வயதான மூதாட்டியா, முதியவரா, ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த நம்முடைய உழைக்கும் மக்களா அப்படின்னா இல்லைங்க. வேற யார் பேசியிருக்காங்க? நம்ம திராவிட மாடல் ஆட்சியின் கீழே எங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற வேற யாராச்சும் பேசியிருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க. வேற யாரு தாண்டா பேசியிருக்காங்கன்னா அதாங்க சமீரா ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை. யாரு அப்படின்னா வாரணமாயிரம் படத்துல சூர்யா கிட்டார் வாசிப்பாரு தெரியுமா? செவப்பா ஒரு பொண்ணு, அவங்கள பார்த்துக்கிட்டே வாசிப்பாரு. அவங்க தாங்க. அவங்க போட்டிருக்காங்க ஒரு வீடியோ. திடீர்னு பார்த்துருக்குறாங்க. இந்த திட்டத்தை பார்த்து வியந்து, ஐயோ என்ன மாதிரி திட்டம், என்ன சமாச்சாரம், அமேசிங், பினாமினல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பேசுவோம். Vanakkam everyone. Today I want to talk about a very incredible initiative by the Tamil Nadu government. Nalam Kakam Stalin. என்னப்பா சொல்லுது அந்த அம்மா அப்படிங்கிறீங்களா? நலம் காக்கும் ஸ்டாலின் தான். சமீரா ரெட்டி இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படி வேற மாதிரி அது வந்துருச்சு. கதையே கேளுங்க. கேளுங்க. About 8-9 years ago, I got diagnosed with an autoimmune disease and I started taking my healthcare very seriously. And over the years, I met a lot of women and some with pretty serious conditions. அதாவது இந்த திட்டத்தை பார்த்து அப்படியே அசந்து போய் இதுனா வீடியோ போட்டு பாராட்டி ஆகணும், இல்லைன்னா சாமி அந்த பாவத்துக்கு நான் ஆளாயிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவை போட்டு நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திட்டத்தை பாராட்டிட்டு இருக்கிறாங்களாங்க. அப்படின்னு தான் உங்களை நம்ப சொல்றாங்க. அப்படின்னு தான் ஊடகங்கள் எல்லாத்துலையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலையும் ஓடிட்டு இருக்குது. சன் நியூஸ்ல ஹைலைட்டா ஓடிட்டு இருக்குது. சமீரா ரெட்டி பாராட்டி விட்டார் அப்படின்ட்டு. சரி, ரைட்டு. இது ஒரிஜினலா அப்படின்னா இதுவும் ஒரு ஆப்பிரிக்கன் டான்ஸ் மாதிரி தான். ஆப்பிரிக்கன் டான்ஸ் வந்து ஒரு 3000 ரூபா கொடுத்து நாங்கள் ஆப்பிரிக்க பழங்குடிகளை ஆட வச்சோம் இல்லையா? அந்த கேட்டகரியில் தான் இதுவும் வருது என்கிறார்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள். எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, டீட்டெயிலிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறாங்கல்ல, நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க எக்ஸாக்டா. Now for the first time in Tamil Nadu, over 1256 multi-specialty camps will be held every Saturday, completely free of cost. Now they are covering over 17 expert areas like gynecology, neurology. இப்படி நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டா கூட டக்குன்னு மனப்பாடமா சொல்ல தெரியாது. யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ டீட்டெயிலான நம்பர்ஸை பார்த்து தான் படிக்கணும். நாமளே சொல்றதா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் கூட பார்த்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் வீடியோ ஆன் பண்ணி ஒரே டேக்கில் அப்படியே மனப்பாடமா நம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத்தனை முகாம்கள், இத்தனை பேர், இத்தனை லட்சம் ஊன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெல் ப்ரிப்பேர்டு ஸ்பீச். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பல தடவை ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேமரா ஆன் பண்ணி அந்த வீடியோவை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாராட்டுறவங்களா இருந்தால் அப்படியே மனசார பாராட்டிட்டு போகலாம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி இது ப்ரொமோஷன் மாதிரி உங்களுக்கு தோணல? ப்ரொமோஷன் மாதிரி தான் தோணுது. யார் இதை பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தாங்க வருது தகவல். அதாவது நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறவர் நம்ம திமுகவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்காரு. இப்போ அவர் மூலமாக இவங்க தொடர்பு கொள்றாங்களாம் அரசாங்கத்துடைய விளம்பரத்துறை. அவங்க தொடர்பு கொண்டு நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற செலிபிரிட்டிஸுடைய மேனேஜர்கள், பிஆர்ஓக்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக இப்படி கொண்டு வர்றது. இதில் மேட்ரு என்ன தெரியுமா? இந்த சமீரா ரெட்டி அவர்கள் 2020 கோவாவில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டிலே இல்லை, கோவாவில் அவங்க செட்டில் ஆகி அவங்க குடும்பத்தோடு அவங்க கோவாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு. கோவாவிலேருந்து வீடியோ போட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பயனடைஞ்ச மாதிரி, பயங்கரமான ஒரு பயனாளி மாதிரி. அப்படின்னா என்னான்னு கூட அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1% கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இதுதான் எல்லா மீடியாலையும் நியூஸாக ஓடிட்டு இருக்குதான். சமீரா ரெட்டியே பாராட்டிட்டாங்க.
சினிமா நடிகர்கள் நடிகைகள்லாம் பார்த்து வியக்கிறாங்களே இந்த திட்டத்தை அப்படின்ட்டு. ஏற்கனவே இப்படிதான் அந்த காலை உணவு திட்டத்தை வந்து இவரை பார்த்து தான் ஜஸ்டின் ட்ரூடோ காப்பி அடிச்சு அங்க வந்து கனடால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. இதுல ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை மக்களே முழுசா நம்பல. என்ன நம்பி இவங்க கிட்ட போயிட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுத்து போனா மட்டும் இது ஒழுங்கா இவங்க ஃபாலோ அப் பண்ணி அடுத்தடுத்த கட்ட சிகிச்சை எல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்களா? இவங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வருதுன்னா அதுல எந்த ரேஞ்சுக்கு நம்ம நடத்துவாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும். எதுக்கு அப்படின்ற மாதிரியான மனநிலையில தான் மக்களே இதை ஒரு சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாங்க உங்களுக்கு கிட்னி டெஸ்ட்லேருந்து லிவர் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கூப்பிட்டாலுமே இவங்க ஆரம்பித்த அந்த முகாம்களுக்கு மிக சொற்ப அளவில் தான் மக்கள் போய் கலந்துக்கிட்டாங்களாம். சில இடங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டு பலன் பெற்று போயிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டுலாம் வந்து அந்த பேஷண்ட் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாராட்டுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டிக்கு 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணப்படுதான் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. இதில் விளம்பரம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு விளம்பரம் பண்ணா பிரச்சனை இல்லை. திமுகவுக்காக பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வெளிப்படையாக இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க பல தேர்தல்களில் பார்த்துருப்பீங்க. அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் அவங்களுக்கு ஆதரவாக பல நடிகர்கள், துணை நடிகர்கள், காமெடி நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அல்லது வந்து ரிட்டையர்டான நடிகர்கள், முன்னாள் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க வெளிப்படையாகவே ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, அம்மா புரட்சி தலைவிக்கு ஓட்டு போடுங்க, அல்லது வந்து இவரு கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வெளிப்படையா ஓட்டு கேட்கறது வேற. அது எல்லாமே வெளிப்படை. இங்க என்னன்னா இவங்களா பார்த்து, இவங்களா வியந்து, இவங்களா ஆச்சரியப்பட்டு அப்படியே மக்கள்கிட்ட பேசுறாங்களாமா. அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. இவங்களே அடே பாடுறா நம்ம திட்டத்தை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க போல இருக்கே அப்படின்ட்டு இவங்களும் பார்த்து வியக்கிறாங்களாம். அது எப்படி? அது வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளியூர் ஆட்டக்காரங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது பயங்கரமான ஆட்சியா தெரியுதான். ஆனா உள்ளூர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி பிடிக்கலையா. என்ன லாஜிக் இதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோலயே. அதாவது அந்த ஆப்பிரிக்கன் டான்ஸ் வந்த டைம்ல தான் சொன்னேன், நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஷக்கீரா வரப்போறாங்க அப்படின்ட்டு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. ஆனா அந்த வீடியோவை பார்த்த யாரோ திமுகவில் முக்கியமானவங்க அதுக்கு நிஜமாவே முயற்சி பண்ணியிருக்காங்க போலக்குது. முயற்சி பண்ணியும் அவங்களுடைய கால் சீட்டு கிடைக்காதனால சரி ஷக்கீரா இல்லைன்னா இந்த சமீரா அப்படின்ற மாதிரி, திரிசா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு சொல்லி, மோடி இல்லைன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் எப்படி அப்படி ஜம்ப் ஆனாரோ அந்த மாதிரி வந்து சரி போ அப்படின்னு சொல்லி இப்போ கோவால இருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோவால இருந்து வீடியோ வேலைக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறது. இதுல இந்த துவக்க விழாவில் அமைச்சர் மாசு வந்து பெருமை பேசுறாரு. உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி பெருமை பேசுறாரு. இதுக்கு வந்து திமுக பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் பெருமைப்படலாம். ஏன்னா மக்கள் நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. ஒரு விபத்துலையோ அல்லது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தாலேயோ ஒரு உயிர் போகுது அப்படின்னா அவங்களுடைய உடம்பு உறுப்பை தானம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எல்லாம் ரைட்டு. இத்தனை ஆயிரம் பேர் தானம் பண்ணியிருக்காங்க, இதுல நாங்க நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அத்தனை ஆயிரம் பேர் தானம் பண்ணவங்களுடைய அந்த உடல் உறுப்புகள்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு பொருத்தப்பட்டிருக்கு, அவங்க எந்த ஊருக்காரங்க, எத்தனை ஆயிரம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணவங்களால பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா தானம் பண்ணவங்களுடைய பட்டியலில் நம்ம தான் நம்பர் 1ல இருக்கிறோம். அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து தானம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அதனால் பயனாளிகள் யார், யாருக்கு பயனடைஞ்சிருக்காங்க? எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களா? எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க? யார் அவங்க? அந்த பட்டியல் கிடைக்குமா? இல்ல வெளிநாட்டில இருந்து இங்க மருத்துவ டூரிசம், அதாவது மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு வரக்கூடியவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து அந்த உடல் உறுப்புகளை வந்து அவங்களுக்கு பொருத்திக்கிட்டு போறாங்க, இந்த அறுவை சிகிச்சைகளை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இங்க வந்து நாம தானம் பண்ணிட்டு போறது எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து பெரிய லெவல்ல பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கப்படுது. அப்ப இங்க பெருந்தன்மையோட இங்க மக்கள் தானம் கொடுத்துக்கிட்டு இருக்க, அங்க வேற எவனோ ஒரு பெரிய ஆளு பெரும் பணக்காரன் வந்து அதை வந்து பெற்றுக்கொண்டு போகிறான். அது ஒரு எளிய மகன் கொடுக்கிற தானம் இன்னொரு எளிய மகனுக்கு போய் சேர்றது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. இதற்கான பட்டியலை, இதற்கான நம்பர்ஸை வெளிப்படையாக கவர்மெண்டால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, அது கொஞ்சம் சரியா தெரியலீங்க. விளம்பரம் அதெல்லாம் அமோகமா உலகத்தரத்துல பண்ணிட்டு இருக்கிறவங்கள பாருங்க. கூலி படத்துல பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. உடனடியாக எங்க ஐடிவிக்கு சார்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பாட்டை பின்னணியில போட்டு மேட்ச் பண்ணி நாங்க போட்டோம்ல. அந்த பாட்டை என்னால் அது பிளே பண்ணி காட்ட முடியாதுங்க, காப்பிரைட் கொடுத்துருவாங்க சன் பிக்சர்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் கூலி படத்துல ட்ரெய்லர் வந்துச்சு இல்ல, அந்த ட்ரெய்லர்ல வர அந்த ஆடியோவை அப்படியே எடுத்து எங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மேட்ச் பண்ணி ரஜினிக்கு பதில் இவரை வச்சு
இன்னொரு வீடியோவையும் நாங்க ரெடி பண்ணி அதையும் எங்க ஐடி விங் சார்பா போட்டோம்ல. உண்மையிலேயே இவங்க பண்ற கூத்துங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியலீங்க. ஆனா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இருக்குதுல்ல, இந்த திட்டத்துக்கு உண்மையிலேயே மக்கள் எல்லாரும் நம்புற மாதிரியான ஒரிஜினலான ப்ரொமோஷன் பண்றது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. உண்மையிலேயே நம்புவாங்க. அந்த மாதிரி பண்ணி அப்படி வீடியோஸ் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் நம்புவாங்க. அதுவும் காசு கொடுத்து பண்றதுதான். ஒரு ஐடியா இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த ஐடியாலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.